இந்தியன்ஸ்க்கு கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து போன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? Definitely vitamin D bone health affect panno. Vitamin D is part of the calcium metabolism. Vitamin D கம்மி இந்த suppose உங்களுக்கு heels போடணும், you can use flat platform footwear which will give you the height but also give you the platform. இது stilettos, pencil heels otherwise அது போட்டானா டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும். நிறைய பால் குடிச்சா போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ் நாட் ட்ரூ. கால்சியம் தானே? ஆமா கால்சியம் வரும், பட் நிறைய குடிச்சு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஃபேக்ட் என்னன்னா விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கிரீன்ஸ் ரோட் அப்பல்லோவில் இருக்கோம். நம்ம கூட டாக்டர் குணால் இருக்காங்க. இவங்க சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான ஆர்த்தோபெடிக் சர்ஜன். 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாங்க. வணக்கம் சார். வெல்கம். நமஸ்தே சார், இப்போ நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்னே ஃபுல்லாக மாறிடுச்சு. தூங்குறதே இல்லை, ரொம்ப முக்கியமாக கோவிட்க்கு அப்புறம். ஆமாம். தூக்கத்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் ஏதாவது டைரக்ட் சம்மந்தம் இருக்கா? இல்லை, தூக்கத்துக்கு போன் ஹெல்த்துக்கு ஒன்றுமே சம்பந்தம் கிடையாது. ஸோ இஃப் த போன் இஸ் பேட் ஆர் குட், ஸ்லீப் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். இப்போ நம்ம டயட்டுக்கும் போன் ஹெல்த்துக்கும் இருக்க சம்பந்தம்? டயட்டுக்கு போன் ஹெல்த்துக்கு டெஃபினெட்லி சம்பந்தம் இருக்குது. ஸோ டயட் நம்ம சப்போஸ் வி ஆர் நாட் கன்சியூமிங் டயட் விச் இஸ் ரிச் இன் calcium rich food, milk, eggs, many foods are there which are rich in calcium. அது எடுக்காமல் இருந்தானா you will definitely have calcium deficiency or osteoporosis. But நம்ம முன்னாடி say 15 years ago, food was the only source, calcium. Children should have 3 glasses of milk. அந்தெல்லாம் கான்செப்ட் மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் நம்ம பாடி calcium with every food it is trying to make calcium in the body and deposition of the bone. Basically what is calcium metabolism? நம்ம பாடியில் கண்டினியூஸாக calcium bloodல இருந்து போனில் போகுது, போனில் இருந்து bloodல வருது. ஸோ calcium bloodல இருக்கு இல்லை, அதுக்கு வேல்யூ நார்மலாக இருக்கணும், போனில் டென்சிட்டி நார்மலாக இருக்கு. இது ரெண்டு விஷயம் நார்மலாக இருக்கணும்னா நம்ம சைக்கிள் சரியாக போகிறது. அது பிரச்சனை இருந்தானே சம்டைம்ஸ் மேல் நியூட்ரிஷன் இருந்தானே ஃபுட் கேன் காஸ், டயட் கேன் காஸ். பட் டெஃபினெட்லி இஃப் யூ டேக் அ calcium deficit diet, over the time you can have osteoporosis or you can have calcium problems or bone weakness irukla. இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அதுவும் போன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? Definitely bone health. Drinking and smoking excessive of anything will affect bone health. And the cycle affect ஆகும். So osteoporosis ஆகும், bone weak ஆகும். ஓகே. நம்ம ப்ரோட்டீன் பற்றி பேசும்போது யூஸ்வலாக மசில் மாஸை தான் பில்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலாக ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை? ப்ரோட்டீன் இன்டேக் மெயின்லி நமக்கு என்னன்னா போன் ஸ்ட்ரென்த்க்கு கிடையாது. ப்ரோட்டீன் இஸ் மெயின்லி ஃபார் மசில். ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறோம்னா போனுக்கு எடுக்கிறது இல்லை, ப்ரோட்டீன் மசிலுக்கு எடுக்கிறோம். பட் ஒன் திங் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். சப்போஸ் நம்ம மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மசில் பல்கியாக இருந்தால் போனே ஸ்ட்ராங் இருக்கும். பிகாஸ் மசில் இஸ் ஃபைனலி அட்டாச் டு போன். பிளட் சப்ளை எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கேருந்து பிளட் சப்ளை நல்லா இருந்தால் protein will build up nicely, muscle mass நல்லா வரும், blood supply நல்லா இருந்தா bone health நல்லா இருக்கும். So that is the relationship. So when you work out, when the muscle is being strong, you get muscle is being built, along with that bone health remains good. But primarily நம்ம protein powder எதுக்கு எடுக்கிறோம்? For protein, for the muscle build up. அது builders, body builders நம்ம exercise பண்ணும்போது அதை எடுக்கிறோம். So that the blood supply is good. Blood supply எடுக்கும், when the blood supply to the muscle is good, break down our muscle will break down because நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது muscle will break down. அது muscle break down பண்ணி ரிப்பேர் ஆகும். அது ரிப்பேர் ஆகிறதுக்கு protein is important. So then muscle mass will increase. So அதுக்கு நம்ம protein எடுக்கிறோம், not directly for the bone. சார், ஒரு ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்தியன்ஸ்க்கு கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது ரீசன்ட் டேஸில் அப்படின்னு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து போன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினெட்லி விட்டமின் டி போன் ஹெல்த்க்கு அஃபெக்ட் பண்ணும். விட்டமின் டி இஸ் பார்ட் ஆஃப் த calcium மெட்டபாலிசம். விட்டமின் டி கம்மி இருந்தால் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ் அதில் வரலாம். ஸோ விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் போன் ஹெல்த். விட்டமின் டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இன் மசில்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது கம்மி ஆகுது பிகாஸ் மோர் ஆஃப் த டைம் நம்ம இப்போ க்ளோஸ் ரூமில் இருக்கோம், ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கோம், சன்லைட் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் வை இது ரொம்ப காமனாக ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குவே ரெகுலராக நம்ம இயர்லி டெஸ்ட் பண்ணால், வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணால் நம்ம யூ கேன் டேக் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ் த ப்ராப்ளம். 3 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணால் உங்கள் போன் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்
exercise. Second, exercise. No, I'm just joking. So I'll tell you, exercise is the most important thing which will keep bone health healthy, mentally healthy. Adu illame vera, that's the most important thing. Adu illame, if you look at it, you must have proper food. Adu illame, if you want to just keep yourself healthy, just continue to do your work in the right way, walk every day, keep your mind healthy. But most important thing, I would again come back, is exercise. Yes. uh, I, I don't prefer supplements until unless required. நீங்க exercise பண்ணா bone will be healthy. Of course, when age is older, அதெல்லாம் வேற விஷயம். But in regular, to keep your bone healthy, you must regularly exercise. அது எல்லாமே that is more than enough. And yes, prevent being obese. Obesity indana adella, that will cause another problem. So try to avoid being obese. Try to keep your weight in control. Again, exercise panna and the weight kammi ago, and diet will also help in keeping your weight in control. And of course, finally, smoking and drinking, although not correlated directly, but everything in a limit will help finally in keeping you healthy. Bone health is only one part of being healthy. All these things that I said will make you healthy, not only in the bone but in every aspect of your body. சார் இங்கே போன்ஸ் ரிலேட்டடாக நிறைய மித்துல நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறேன், அது மித்தால நம்பிக்கையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும்தான் வருது. அது மித். ஃபேக்ட் என்னன்னா, osteoporosis will come to anybody who has a problem in the mechanism and the calcium metabolism mechanism. Vitamin D கம்மி இருந்தானவே osteoporosis வரலாம். சில பேருக்கு 50 கம்மி ஏஜ்லவே osteoporosis வரலாம். வேற ஏதோ டிசீஸ் இருந்தானவே osteoporosis வரலாம். So mostly commonly it is at a higher age, but it's a myth that is only at higher age. It can be at lower age. ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது myth. Fact என்னன்னா, workout helps in creating the bone stronger, but all the factors that we mentioned earlier, multiple factors are there to keep the bone strong. Workout பண்ணா bone strong இருக்கு, அது இருக்கு, that is a myth. வெயிட் அதிகமாக இருந்தாலே கால் வலி வந்துடும். அது fact. ஆக்சுவலாக வேறு என்ன ரீசன்? weight ஜாஸ்தி இருந்தானா கால் வலி வரும், weight இல்லைனாவே கால் வலி வரலாம். But one of the reasons is that. But other reasons I will tell you, weight, கால் வரல, any உங்களுக்கு ஏதோ when you're overstraining one joint, வலி வரலாம். எனி ஜாயிண்ட் நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ண அந்த வலி வரலாம். இல்லைன்னா லிகமெண்ட் இன்ஜுரி இந்த விழுந்திருக்கீங்க, அது நம்ம கேர் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஜாயிண்ட்ல பெயின். ஆக்சுவலாக கால் வலிங்கிறது ரொம்ப நார்மலாக இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். என்ன ரீசன்? அது என்னன்னா, சில பேர் நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் ஹஸ் பிகம் சச். கால் வலி இஸ் அ வெரி ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட். அதில் முட்டி வலி இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வலி இருக்கும், சில பேருக்கு இடுப்புலேருந்து கால் கீழே வலி வரும். அந்த இடுப்பு வலி மெயின்லி இதுக்கு வருதுன்னா, நம்ம கரெக்டான உட்கார மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, கரெக்ட், நீங்கள் கேட்டீங்க, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் வாக்கிங், கரெக்ட் பொசிஷன் ஆஃப் சிட்டிங், அது இல்லாமல் இருந்தானா இது இடுப்பு வலி வரும். சில பேர் வேலை செய்யும்போது கரெக்டாக தூக்க மாட்டாங்க, வெயிட் ஹாப்ஹாசட்லி தூக்குவாங்க, அந்த டைமில் இந்த வெயிட் இடுப்பு வலி வரும். அது இல்லாமல் அது இடுப்பு வலி வரும்போது கால் வலி வரலாம். முட்டி வலி இதுக்கு வரும்னா, வெயிட் ஜாஸ்தி இருந்தால், வாக்கிங் டூ மச், இல்லைன்னா உங்களுக்கு சின்ன இன்ஜுரி இருந்தாலும் அது நம்ம பார்க்காம இருந்தாலும் முட்டி வலி வரும். அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் இது ஒன் லாஸ்ட் திங் இஸ், நம்ம ஸ்டாண்டிங் இன் த ராங் பொசிஷன், ராங் ஃபுட்வேர். இப்போ ஹீல்ஸ் போடுவாங்க, லேடிஸ் ஹீல்ஸ் போடுவாங்க, நல்லா நடப்பாங்க ஹீல்ஸ் போட்டு, இல்லைன்னா ஜென்ட்ஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர், டிசைனர் ஃபுட்வேர், இதெல்லாம் போட்டானா uncomfortable ஆயிருந்தானா tendinitis வரும். இந்த tendinitis is because repeated injury to a particular tendon, அதுக்கு வலி வரலாம். So these are the reasons broader. எனக்கு ஹீல்ஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஹீல்ஸ் போடுற பர்சன் அப்படின்னா அப்போ என்னதான் பண்ணுறது? என்ன பண்ணணும்னா, நீங்கள் சப்போஸ் போடுறீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டியில் போடாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் ஈவினிங் வெளியில் போகிறீங்க, அந்த டைம் போட்டால் நல்லது. பட் சப்போஸ் ஃபுல் டே போடணுன்னா அது உங்களுக்கு இவென்ச்சுவலாக ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹீல்ஸ் போடணும், யூ கேன் யூஸ் ஃப்ளாட் பிளாட்ஃபார்ம் ஃபுட்வேர் விச் வில் கிவ் யூ த ஹைட் பட் ஆல்சோ கிவ் யூ த பிளாட்ஃபார்ம். இது ஸ்டிலெட்டோஸ், பென்சில் ஹீல்ஸ் அது வர்ஸ்ட். அது போட்டானா டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும், விழாமே ப்ராப்ளம் வரும். ஜாயிண்ட் பெயின்ஸ்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஏஜிங். ஆமாம், அது உண்மைதானா? ஜாயிண்ட் பெயின்ஸ் ஏஜிங் ஆகும்போது ஜாயிண்ட்ஸ் பெயின் வரலாம். தட் இஸ் டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் ஏஜிங், பட் நாட் நெசசரிலி will happen with everybody who's aging.
But the joint pains can happen without that also. Number arthritis problem in the joint pains வரலாம். ஆக்சுவலா ஆர்த்ரைட்டிஸ் எதனால வருது? Arthritis is an arthritis ரெண்டு விஷயம் இருக்கலாம். Arthritisல joint basically means joint erosion, cartilage damage. That is arthritis. அது நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் வரத்துக்கு வெயிட் ஜாஸ்தி இருந்தானா ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஆர்த்ரைட்டிஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஜாயிண்ட்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு கார்டிலேஜ் இன்ஜுரி இருந்தது, நம்ம ஒன்றுமே பார்க்காம விட்டுட்டோம், அந்த டைம் பொறுத்து அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ராய் ஆகிட்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகிடும். தேர்ட் திங் இஸ் நம்ம ஏதோ இன்ஜுரி ஆகிட்டு நம்ம ரிப்பேர் பண்ணல, சரியாக ஆகலை, லிகமெண்ட் இன்ஜுரி, இந்த லிகமெண்ட் இன்ஜுரி, மெனிஸ்கஸ் நீல மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருந்தால் அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இது முழுகுவாத சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருந்தானா ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட்ஸ்ல வரலாம். பிகாஸ் நம்ம பாடி இஸ் கிரியேட்டிங் அ டிஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் டு த ஜாயிண்ட். அந்த டைம் ஆர்த்ரைட்டிஸ் வரும். தீஸ் ஆர் த 4 மெயின் ரீசன்ஸ் வை ஆர்த்ரைட்டிஸ் ஹேப்பன். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வர ஆர்த்ரைட்டிஸ் காமனா இல்ல ஏதாவது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான்? இல்ல, அது காமனா, அது யூசுவலா நம்ம 20s to 650s ஏஜ்ல பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஆமா, ஜாயிண்ட் பெயின் சிம்டம்ஸ். ஆர்த்ரைட் அந்த முழுகுவாதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்கும், காலையில் எழுந்தும்போது ஜாயிண்ட் ஸ்டிஃப் இருக்கும், மூவ்மெண்ட் பண்ணும்போது வலி வரும், எழுந்துட்டு நடக்கும்போது கொஞ்சம் நடந்தால் கொஞ்சம் வலி வரும், அது அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா ஆகும். தட் இஸ் கால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆர் நிறைய பால் குடிச்சா போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா? அது இஸ் நாட் ட்ரூ. கால்சியம் தானே? ஆமாம், கால்சியம் வரும், பட் நிறைய குடிச்சா அது ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் லிமிட்டாக குடிக்கணும், அவ்வளோதான். ஒரு ஏஜ் அப்புறம் நமக்கு அதுக்கு வி டோன்ட் நீட் பால் குடிச்சா வராது. கர்ட் இருக்குது, மெனி திங்ஸ் அதை நம்ம டயட்டில் எடுத்தால் நம்ம கால்சியம் ஒன்றும், அது பால் இஸ் நாட் நெசசரி. ஒன் லிட்டில் பிட் கால்சியம் நம்ம எடுக்கிறோம், அது இஸ் இனஃப். டீ குடிக்கிறீங்க இல்லை, அதில் பால் இருக்குது, தட்ஸ் இனஃப். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டா போனை வந்துட்டு வீக் பண்ணிடும். ஆமாம், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டா போன் வீக் ஆகும். பிகாஸ் அந்த ட்ரிங்க்ஸில் நம்ம வி ஹாவ் அ லாட் ஆஃப் சுகர். திஸ் ஆல் ஹேம்பர்ஸ் த மெட்டபாலிசம் அண்ட் காசஸ் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் இன் எக்ஸஸ் குவான்டிட்டி. Regular quantity, if you have carbonated drinks, nothing will happen, but excessive quantity. But carbonated drinks is not recommended, not only for bone health, but without carbonated drinks should not be taken. That's it. Because they have everything in that is not good. Nothing is good in that except soda. So nothing, that should not be taken. இப்போ நீங்கள் சுகர் பற்றி பேசுனீங்கல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு போன் ஹெல்த் எப்படி இருக்கும்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்ல கொஷின். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூ வில் சி போன் ஹெல்த் கொஞ்சம் சீக்கிரம் டிட்டீரியரேட் ஆகும். அதுதான் அவங்களுக்கு நம்ம ரெகுலராக டெக்ஸா ஸ்கேன் பண்ணுவோம், ரெகுலராக செக்அப் பண்ணுவோம், எஸ்பெஷலி ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 55-60. Because they have chances of developing osteoporosis more than other people. Sometimes இப்படி கையெல்லாம் திருப்பும் போது இங்க இருந்து சத்தம் வரும், நெட்டி எடுத்துட்டே இருப்பாங்கல்ல, ஆக்சுவலா எதனால வருது? அது என்ன ஆகும்னா, சில டைம் நம்ம ஜாயிண்ட் மூவ் பண்ணும்போது லிகமெண்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் இருக்கோ ஜாயிண்ட் பக்கத்தில், அது இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கட் நாய்ஸ் வரும். அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றும் பண்ணாமல் விட்டுடணும். அது டென்ஷன் எடுக்கவே கூடாது. சில பேருக்கு ஜாஸ்தி வரும், அப்படி சொல்லுவாங்க, இது ஆகும். பட் அது நம்ம சப்போஸ் அந்த டைமில் நீங்கள் இப்படி கிளிக் சவுண்ட் பண்ணிட்டே இருந்தானா லாங் ரன்ல உங்களுக்கு கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ டோன்ட் டூ டூ மச், இப்படி டூ மச் பண்ணாதீங்க. வந்தால் டோன்ட் பாதர் அபவுட் இட், ஒன்றும் இல்லை, தட்ஸ் நத்திங். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ், அண்ட் தட்ஸ் மெயின் திங் தட் வி ஹேவ் டு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.